ஈரோடு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பணி வழங்குவதில் முறைகேடு நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெறப்பட்ட தகவல்களை கொண்டு நீதிமன்றத்தை நாடவிருப்பதாக கூறுகிறார் பாதிக்கப்பட்ட ஓர் இளைஞர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள மின்னப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்தகுமார். 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கும் இவர் கடந்த 1999ஆம் ஆண்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு 9537 என்ற பதிவு எண் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2014ஆம் ஆண்டு பதிவை புதுப்பிப்பதற்காக சென்றபோது அவருக்கு ஒதுக்கப்பட்டிருந்த 9537 என்ற பதிவு எண் அதே மாவட்டத்தில் வீரப்பன் சத்திரம் பகுதியைச் சேர்ந்த கிருபாகரன் மாரியப்பன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் அதிர்ச்சியடைந்த ஆனந்தகுமார் நீதிமன்றத்தை நாடி உள்ளார். உயர்நீதிமன்றத்துக்கு போகும் பொழுது கலெக்டருடைய விசாரணையில் அது பார்க்கும் பொழுது என்னுடைய நம்பர்லேயே வேறொரு பையனுடைய ப்ரூஃப் உள்ளே இருந்துச்சு. அதை இப்போ எனக்கு சரி செஞ்சு அந்த நம்பரை திரும்ப எனக்கே கொடுத்துட்டு உங்களுக்கு 1984க்கு அப்புறம் எந்த வேலைவாய்ப்பு ஈரோடு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வழங்கப்படலைன்னு சொல்லி கலெக்டருடைய அறிக்கையில் இருக்குது. மனுவை விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு 2015ஆம் ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து ஆனந்தகுமாருக்கு அவருடைய பழைய பதிவு எண் மீண்டும் வழங்கப்பட்டது. மேலும் மாவட்ட ஆட்சியர் தாக்கல் செய்த அறிக்கையில் ஆனந்தகுமார் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தது முதல் தற்போது வரை அவரது கல்வித் தகுதிக்கேற்ப அரசு வேலை வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கிடைத்த தகவல்கள் வேறாக இருப்பதாக கூறுகிறார் ஆனந்தகுமார். 84க்கு அப்புறம் மாவட்ட ஆட்சியாளர் 84க்கு அப்புறம் வேலைவாய்ப்பு இல்லைன்னு சொல்லி எனக்கு கொடுத்த ஆதாரத்தில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை பற்றி நான் ஆர்டிஐயில் போடும் பொழுது 2014 உள்ளவங்களுக்கெல்லாம் கூட போஸ்டிங் போட்டிருக்குது. ஆனால் 99 உள்ள எண்ணுங்களுக்கெல்லாம் எந்த வேலைவாய்ப்பு வழங்கப்படலை. கலெக்டருடைய அறிக்கையில் 1984க்கு அப்புறம் எந்த விதமான போஸ்டிங் போடப்படலைன்னு சொல்லப்பட்டிருக்குது. இது மிகப்பெரிய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் மிகப்பெரிய ஒரு முறையீடு நடந்திருக்கிறத நான் காண முடிகிறது. தனக்கு கிடைத்த தகவல்கள் அடிப்படையில் மீண்டும் நீதிமன்றத்தை நாட இருப்பதாகவும் ஆனந்தகுமார் தெரிவித்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதாசிவத்துடன் செய்தியாளர் ஜான் மைக்கேல்.